ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு டுடேஸ் எபிசோட். ஸோ இன்றைக்கி இந்த எபிசோடில் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்னோ டேஸ் வந்துடுச்சு. பாருங்கள், காலையில் ஏஞ்சதுமே பார்த்தா ஃபுல்லாக ஸ்னோ பெஞ்சிட்ருக்கு. ஆக்சுவலாக சொல்லப்போனால் இங்கே பாருங்கள், ஒருத்தன் வெளில ஓடிட்டான். இதுக்கு முன்னாடியும் ஒரு நாள் பயங்கரமாக ஸ்னோ பெஞ்சிச்சு. ஆனால் ஒரு மாதிரி மிக்சர் கண்டிஷனாக இருந்ததுனால ஸ்னோ நல்லா பெஞ்சு அக்யூமுலேட் ஆகி மழை பெஞ்சு ஒரு மாதிரி ஐஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கும் அதே மாதிரி வெதர் கண்டிஷன் தான் போட்டிருக்காங்க. ஸ்னோ இப்போ பேஞ்சிட்ருக்கு, பட் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மிக்சடாக மாறிடும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன் இந்த வருஷம் இப்படி இருக்குன்னு தெரில. போன வருஷம்லாம் நவம்பரே நல்லா இருந்துச்சு. இந்த டைம் ஒரே மிக்சடாக வந்து ஸ்னோ என்ஜாய் பண்ணவே முடியல, அப்படி இருக்குது டெம்பரேச்சர். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டியூஸ்டே. இன்றைக்கி தான் அப்படியே ஒரு டே இன் மை லைஃப் எடுக்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகிற வேலையும் இருக்குது. ஸோ அதனால் அதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ண போகிறேன். அடிக்கிற குளிரில் வெளில என்னடா பண்ணுற நீ? வாடா வா, உள்ள வா. ஸோ இடையே நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். என்னென்ன பண்ணுறோம், எங்கே போகிறோம், இது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இன்றைக்கி லன்ச் பார்த்திங்கன்னா சிக்கன் தொக்கு, சிக்கன் 65, ரைஸ் வச்சாச்சு. ஈஸ்வருக்கு ஸ்கூலில் கொடுத்த லன்ச் எடுத்துகிட்டு வந்துட்டார். இது ஓப்பனே பண்ணல அவர், இப்படி தான் சீல் பண்ணி கொடுக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா டேக்கோ ஆக்சுவலி. ஆனால் அவர் சாப்பிடவே இல்லை, அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இதெல்லாம் அந்த டேக்கோ உள்ளார வச்சு சாப்பிட்றதுக்கு. ஆக்சுவலாக எனக்கு தெரியல, இவங்க எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாரு. அண்ட் பசங்களுக்கு இதெல்லாம் எடுத்து வச்சு அந்த அளவுக்கு சாப்பிட தெரியுமான்னு தெரியல. உனக்கு தெரியுமா இஷி, இதெல்லாம் டாக்கோக்குள்ளே வச்சு சாப்பிட்ணுன்னு? தனியாக சாப்பிட்ணுன்னு நினச்சிட்டிங்களா? அதில் சீஸ் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் வெஜ்ஜீஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே வச்சு சாப்பிட்லாம் நீங்கள். ஸோ இந்த மாதிரி தான் லன்ச் கொடுக்குறாங்க. டெய்லியுமே இந்த மாதிரி தான் வீட்டுக்கு வருது. ஸ்கூல் லன்ச் ஆர்டர் பண்ணதுலேருந்து ஸ்கூலில் சரியாக சாப்பிட்றதே இல்லை, வீட்டுக்கு தான் சாப்பாடு. ஸோ இன்றைக்கி சிக்கன் தொக்குலாம் செஞ்சு நல்லா சாப்பிட கொடுத்தாச்சு. நல்லா இருந்துச்சா வீட்டில்? ஆமாம். சாப்பிட்டீங்களா? ஆமாம். விஷயம் ஸ்கூலில் கான்சர்ட்டா இன்னைக்கு? கிறிஸ்மஸ் ஹாலிடே. ஆக்சுவலாக கிறிஸ்மஸ் கான்சர்ட் சொல்லியிருக்காங்க. இந்த ஊருக்கு பாருங்கள், டிக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈவினிங் போகணும் அவங்க கிறிஸ்மஸ் கான்சர்ட்டுக்கு, அவங்க ஸ்கூலுக்கு போகணும். இன்றைக்கி ஃபுல் டே பார்த்திங்கன்னா நான் மார்னிங்கே சொல்லியிருப்பேன் ஸ்னோ போட்டிருக்காங்க ஒரு 2 மணி நேரத்துக்குன்னு. ஆனால் ஸ்னோ ஒரு அரை மணி நேரம் தான் பெஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக மழை தான். மழையாக விட்டு பெஞ்ச ஸ்னோவையும் எல்லாம் கரைச்சிட்டு போயிடுச்சு. இன்னமும் இந்த வருஷம் மாறி மாறி இதே மாதிரி இருக்குல்ல ஈஷு? Yeah. Like in November it was the most rainy days. And cloudy. ஆமாம், 2 பேரும் ஸ்கூல்லேருந்து வந்ததும் ஆட்டம் போட்டுட்ருக்காங்க. ஸோ ஈவினிங் நம்ம ஸ்கூலுக்கு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், எங்கே போகிறோன்றத காட்டலாம். ஓகேவா? ஓகே. போ. என்ன பண்ணாரியா அண்ணா? டேய் பாத்துடா, இப்பதான் சாப்பிட்டுருக்க. போதும் போதும். இங்க பாருங்க, இவரு ஏறாரு பண்றதுக்கு. டேய் நீ பண்ணா உளுந்துருவடா. அண்ணா புடிச்சுக்கோடா. எப்படி சேட்டை நடக்குது பாருங்க வீட்டுல. ஈவினிங் கான்சர்ட்க்கு கிளம்பியாச்சு. Hi video. ஹாய் வீடியோவா? Yeah. You're taking video. பட் வீடியோ யார் பார்க்குறா? People. So you Hi people. போலாமா? அண்ணா கான்சர்ட்ல நீ ஸ்டேஜ் போடியா? No. அண்ணா கூட பாடுறீங்களா? No, he's gonna destroy the microphones. He's gonna destroy the microphones. நீ புடிச்சுக்கோ தம்பிய. No, he'll still try and ruin my singing. நம்ம நிக்கிறது தான் அதோட கண்டினியூவேஷன். பெரிய லைன் நிற்கிது. 5:30க்கு தான் ஓப்பனு.
இருக்கிற மழையில் வந்து எல்லாம் They have to நின்றுருக்காங்களா see இங்கே your children sing. நல்லா இருக்குல்ல ட்ரீ ஆக்சுவலாக சிம்பிளாக ஒன்றும் இல்லை ஒரு நிமிஷம் போங்க இந்த கீழே வாசிக்கிறாங்களா loves to play freeze dance to Sky Full of Stars, so they chose to sing it for us. They will finish off with a jingle named Hot Chocolate. Stewart Elementary. I want to thank you all for your continued support, and I'd like to wish you a Merry Christmas and Happy Holidays. As well, for safety,
if you can please, when you're picking up your children, make sure that you let the teacher know, make eye contact please, and let them know that you have, that you're ஸோ கான்சர்ட்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. ஒரு 1 hour கான்சர்ட்டில் தான் 6 to 7. ஸோ 7:15 ஆகுது இப்போது. வந்துட்டு ஜிம்மில் ஒரு சிம்பிள் ஸ்நாக். ஜாலி ஜாலி கிறிஸ்மஸ். எல்லாம் நல்லா பாடினாங்க பசங்களாம். உட்காந்து என்ஜாய் பண்ணோம். என்ஜாய் பண்ணிட்டு இப்போ வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு டிரைவ் போகலான்னு இருக்கோம். ஸோ டிரைவ் போயிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறோம். கிறிஸ்மஸ் லைட்ஸ். ஸோ டிசம்பர் மந்த் ஆரம்பிச்சிருச்சு. எல்லா வீட்லேயுமே ஆல்மோஸ்ட் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த மழை வந்து ரசிக்க விட மாட்டேங்குது. நேரில் எங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, ஆனால் வீடியோவில் உங்களுக்கு காட்ட முடியல என்னால். ஐ எம் ஸோ சாரி. நாங்கள் என்ஜாய் பண்ணிக்கிறோம். எஸ், இந்த வருஷம் கிளைமேட் ஃபுல்லாகவுமே இப்படி தான் இருக்குது. எங்கேயுமே உங்களுக்கு வெளில போய் சுற்றி காட்ட முடியல. ரொம்ப ஒஸ்டா இருக்குது கிளைமேட். ஒண்ணு ஸ்னோ அடிக்குது, இல்ல ரெயினா அடிக்குது. என்ன பண்றது? Like in the month of November, it was fully raining. நீங்க வந்து ஹாலிஃபாக்ஸ் சைடுல இருக்கீங்கன்னா அந்த சாண்டா வில்லேஜ் மிஸ் பண்றாதீங்க. இதோட லொகேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கிறிஸ்மஸ் வரைக்கும் இது வச்சிருப்பாங்க. நல்ல வெதர் இருக்க அன்னைக்கு வந்தீங்கன்னா நடந்து சுற்றி பார்க்கறது சூப்பராக இருக்கும். எல்லார் வீட்லேயும் ஒரே மாதிரி அந்த சாண்டா வச்சுருப்பாங்க. ஆமாம், இது எங்கள் வீடு பக்கத்துலேயே இருக்கிறதுனால ஜஸ்ட் நாங்கள் ஒரு டிரைவுக்கு இன்றைக்கி வந்தோம். ஆனால் இன்றைக்கி மழையாக இருக்குது. பட் நார்மலாக ஒரு நல்ல டெம்பரேச்சரில் வந்தால் அப்படியே நடந்து சுற்றி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லார் வீட்லேயும் பாருங்கள் ஈவனாக வந்து சாண்டா வச்சுருக்காங்க. Snowman. ஆமாம், நல்லாயிருக்கும் இங்கே டெக்கரேஷன். நம்ம நடந்து இந்த ஏரியா ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்.